ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 24/4/2024. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதிகாலையில் செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள், மாலையில் ஏழையாக ஆகின்றீர்கள். ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கு 2 வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். மன்மனா பவ, மத்யாஜி பவ. பாபா கேள்வி கேட்குறாங்க, கர்ம பந்தனத்திலிருந்து முக்தி அடைவதற்கான வழி என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தின் சிந்தனை. 2வது பாயிண்ட்டு, ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களும் இருக்க வேண்டும், வேறு யாரிடத்திலும் புத்தி செல்லக்கூடாது. 3வது பாயிண்ட்டு, பேட்டரியாக, அதாவது சக்தியின் கடலாக இருக்கும் சர்வ சக்திவானிடத்தில் யோகம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். தன்மீது முழு கவனம் இருக்க வேண்டும். தெய்வீக குணங்கள் எனும் சிறகுகள் இருந்தது என்றால் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். ஓம் சாந்தி. இது பாரதத்தின் கதை அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. என்ன கதை அப்படின்னா, காலையில் செல்வந்தராக இருந்தீங்க, மாலையில் ஏழை அப்படின்னு ஒரு ராஜாவினுடைய கதை இருக்குது. நீங்கள் சத்யுகம் திரேதாயுகம் பகலில் செல்வந்தராக இருந்தீங்க, பிறகு மாலை இரவு இந்த துவாபர யுகம் கலியுகத்தில் ஏழை ஆயிட்டீங்கன்றார். இந்த விஷயங்களை செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் கேட்பது கிடையாது. சத்யுக திரேதாயுகத்தெல்லாம் கேட்குறதில்ல, இந்த சங்கம யுகத்தில் தான் கேட்குறீங்க. ஆகையால் இதை நீங்கள் மனதில் தாரணை செய்யணும் அப்படின்றார். உண்மையில் பக்தி தான் ஏழையாக மாற்றுகிறது, ஞானம் செல்வந்தர்களாக மாற்றுகிறது. ஏழை மற்றும் செல்வந்தர், இது கூட எவ்வளோ எல்லையற்ற விஷயம். இப்படி ஆக்கக்கூடியவர் கூட எல்லையற்ற தந்தை தான். அனைத்து தூய்மையற்ற ஆத்மாக்களையும் தூய்மையாக்குவதற்கு ஒரே ஒரு பேட்டரி தான், அது யார்? சிவ் பாபா தான். அவர் தான் பவர் ஹவுஸ். ஆக இப்படியெல்லாம் நீங்கள் நினைவு செஞ்சீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு குஷி இருக்கும் அப்படின்றார் பாபா. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக, ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆவதற்கான யுக்தி பாபா தான் தராங்க. இது புருஷோத்தம சங்கம யுகம். இங்கே யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே சொர்க்கத்தில் கண்டிப்பாக வரிசை கிரமமான செல்வந்தர்களாக ஆவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி ஸ்கூலில் கூட வரிசை கிரமமாக அந்த வகுப்பு மாறுறாங்க, ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு. எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க இல்லைங்களா? அது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லையற்ற விஷயம் அப்படின்றார். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, தேவதா பதவியை அடையிறதுக்காக. நீங்கள் படிப்பினுடைய அனுசாரம் அந்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பதவி அங்கே எதிர்காலத்தில் கிடைக்கும். வரிசை கிரமமாக முதல்ல ருத்ர மாலையில் போகிறீங்க. மாலைனாலும் சரி, மரம்னாலும் சரி, எல்லாம் ஒரே விஷயந்தான்றார். விதை மரத்தினுடையது, ஏன்னா பரமாத்மா தான் மனித சிருஷ்டியினுடைய விதையாக இருக்கிறாரு. மரம் எப்படி வளருது, எப்படி பழையதாகுது, இதை குழந்தைகளாகி நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கலன்றார் பாபா. தான் புரிய வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் முயற்சி செய்யணுன்றார் பாபா. தெய்வீக குணங்கள் என்னும் சிறகுகளை தாரணை செய்யணும். ஆகையால் தங்கள் மீது முழுமையான கவனம் வைக்கணுன்றார். நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மை ஆவீங்க, வேறு எந்த வழியும் இல்லைன்ட்டார். சர்வசக்திவான் பேட்டரியாக இருக்கக்கூடிய தந்தை இடத்துல நீங்கள் முழுமையாக யோகத்தை ஈடுபடுத்தணும். இப்போ நம்ம எல்லாருமே அவர்கிட்ட தான் கனெக்ஷன் கொடுக்குறோம். அப்போ அவருடைய பவர் குறைஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. அவருடைய பேட்ரி எப்போவுமே குறையிறது கிடையாது, ஏன்னா அவர் பவர் ஹவுஸ். அப்புறம் அவர் சதோ ரஜோ தமோவில் வர்றது கிடையாது. அவர் பிறவி எடுக்கிறாரா? இல்லைங்களா? அவருடையது எப்போவுமே கர்மாதீத்த நிலை, கர்மத்தை வென்ற நிலை, கர்மத்திலேருந்து விடுபட்டிருக்கார். அதனால் அவருடைய பவர் எப்போவுமே அப்படியே இருக்குது. ஆனால் நீங்கள் குழந்தைகள் கர்ம பந்தனத்தில் வரீங்க, எவ்வளோ கடுமையான பந்தனமாக இருக்குது உங்களுக்கு. ஆகையால் நீங்கள் கர்ம பந்தனத்திலேருந்து விடுபடணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான். என்ன சொல்கிறாங்க பாபா? நினைவு யாத்திரை. இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லைன்ட்டார். எப்படி இந்த ஞானம் இருக்குது? இந்த ஞானம் கேட்குறதுனால நீங்கள் ரொம்ப மென்மையானவராக ஆகுறீங்க. சொல்லப்போனால் பக்தி கூட மென்மையாக தான் ஆக்குது அப்படின்றார். யார் நல்லா தூய்மையான
உயர்ந்த பக்தி நல்லா உள்ளபூர்வமாக செய்கிறாங்களோ உண்மையான மனதோடு, அவங்க கூட சொல்லுவாங்களாம், பாவம் இவங்க வந்து பக்த மனிதர், இவங்கக்கிட்ட அந்த ஏமாற்ற விஷயம்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் அந்த பக்தர்களில் கூட ஏமாத்துறவங்க இருக்காங்க அப்படின்ட்டு பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். அதுலேயே நல்ல ஆத்மாக்களும் இருப்பாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றார். ஆத்மா சரீரத்தின் மூலமாக தொழில் போன்றது செய்யுது அப்படின்னும் பொழுது, இப்போ இந்த பிறவியில் எல்லாமே நினைவு வருது. 4-5 வயசுலேருந்து தன்னுடைய வாழ்க்கை கதை நினைவு இருக்கணும். சிலருக்கு 10-20 வருஷத்தினுடைய விஷயத்தை கூட மறந்துடுறாங்க. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ பல பிறவிகளினுடைய இந்த பெயர் ரூபம்லாம் எப்படி நினைவு இருக்கும்? ஒரு பிறவியினுடையதே எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு அதை வச்சு பார்த்து நான் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். அப்போ முற்பிறவியினுடையது எப்படி தெரியும்? அப்போ எதுவுமே தெரியாது இல்லைங்களா? ஒவ்வொரு ஆத்மாவும் வெவ்வேறு பெயர், ரூபம், தேசம் அந்தந்த காலத்தில் ஏற்ற மாதிரி நடிப்பு நடிக்குது. எப்படி 84 பிறவிகளில் 84 பெயர், 84 தந்தைகள் கிடைச்சிருப்பாங்க. கடைசியில் தமோ பிரதான சம்பந்தம் ஆயிடுது. எத்தனை சம்பந்தம் இருக்கோ அத்தனை சம்பந்தங்கள் ஒருபோதும் இருக்காது. இந்த கலியுகத்தில் இவ்வளோ சம்பந்தங்கள் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே இருக்காது, இருக்க போகிறது இல்லை. கலியுக சம்பந்தங்களை பந்தனம்தான் புரிஞ்சிக்கணும் அப்படின்றார் பாபா. எவ்வளவு அதிக சம்பந்தமோ அவ்வளவு அதிக பந்தனம் அப்படின்றார். சில செய்தித்தாளில் கூட நியூஸ் வருதுங்களாம், 5 குழந்தைகள் ஒன்றாக பிறந்தது, 5ம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், எவ்வளோ அதிகமான சம்பந்தம் உருவாயிடுது, கணக்கு வழக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த சமயத்தில் உங்களுடைய சம்பந்தம் அனைத்திலும் குறைவானது அப்படின்றார். ஏன்னா நம்முடைய சம்பந்தம் எல்லாமே ஒரு பாபா கிட்ட மட்டும்தான். அனைத்து சம்பந்தமும் ஒரு தந்தை கிட்ட மட்டும்தான் வைக்கணும் அப்படின்றார். ஒரு பாபாவை தவிர வேறு யார்கிட்டையும் உங்களுடைய புத்தி இல்லை. சத்தியுகத்தில் அதை விட கொஞ்சம் அதிகமாகும், அங்கே தெய்வீக பரிவாரம் கிடைக்கும். உங்களுடையது வைரத்திற்கு சமமான பிறவி. உயர்ந்த தந்தை குழந்தைகளை இப்போ தத்தெடுக்கிறார், தன்னுடையவராக ஆக்குறாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மடியில் செல்வது ஆஸ்தியை அடைவதற்கு. அது இப்பொழுது தான் நடக்கிறது. இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், இருந்தாலும் தந்தையினுடைய மடிக்கு வந்துட்டோம், நம்ம அவருடைய குழந்தையாக ஆயிட்டோம். எதுக்காக? ஆஸ்தி அடையிறதுக்காக. அது இந்த சங்கம யுகத்தில் தான் நடக்குது. பிராமணர்களாகிய உங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை. உங்களுக்கு தங்களுக்குள்ளார எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் சகோதரன் சகோதரின்ற சம்பந்தத்தில் பார்த்தா கூட அது கூட விழ வச்சிடும். ஆகையால் சம்பந்தம் அனைத்துமே யார்கிட்ட இருக்கணும்? ஒரே ஒரு தந்தைக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றார். இது புதிய விஷயம். தூய்மையாக ஆகி திரும்ப போகணும். ஆக இப்படியெல்லாம் நீங்கள் ஞானத்தை சிந்தனை செஞ்சீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்குள்ளார ஆனந்தம் வரும். சத்யுக ஆனந்தம் கலியுக ஆனந்தத்துக்கும் இரவு பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குறிப்பெடுக்கிறீங்க, ஆனால் அந்த குறிப்பேட்டிலே அந்த நோட்ஸ் எல்லாம் அந்த நோட்டுக்குள்ளாரே இருந்துடுது. டயத்துக்கு அது நினைவுக்கு வர்றது இல்லை. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா சிவன் தான். அவர் என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்க அப்படின்னா பாவங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நினைவில் ஏதாவது வருமானம் இருக்கும் தானே? நினைவின் வழக்கம் இப்போ தான் வந்திருக்குன்றார், இந்த சங்கம யுகத்தில் தான். நீங்கள் எவ்வளோ உயர்ந்த தூய்மையானவராக ஆகிறீங்க இந்த நினைவு மூலமாக. யார் எவ்வளோ முயற்சி செய்வாங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடைவாங்க. உலகத்தில் சம்பந்தம் மற்றும் சொத்துக்காக எவ்வளோ சண்டை நடக்குது. ஆனால் இங்கே எந்த சம்பந்தமும் கிடையாது. நமக்குள்ளார நம்முடைய சம்பந்தம் எல்லாமே ஒரு பாபா தான், வேறு யாருமே கிடையாது. பாபா தான் எல்லையற்ற எஜமானர். அந்த பக்கம் சொர்க்கம், இந்த பக்கம் நரகம். நரகவாசியாவது நல்லதா இல்லை சொர்க்கவாசியாவது நல்லதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யார் புத்திசாலிகளாக இருப்பாங்களோ அவங்க சொர்க்கவாசியாவது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சொர்க்கவாசியானா என்ன, நரகவாசியானா என்ன, எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாபாவை பற்றி, நம்முடைய அப்பாவை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கல. இன்னும் சிலர் பாபாவுடைய மடியை விட்டுட்டு மாயாவுடைய மடிக்கு போயிடுறாங்க. இது அதிசயம் இல்லையா அப்படின்னு கேட்குறார் பாபா. பாபாவும் அதிசயமானவர், அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஞானமும் அதிசயமானது, அனைத்துமே அதிசயமானதுன்றார்.
அவர்களுடைய புத்தி இந்த அதிசயங்களிலே ஈடுபட்டு இருக்க, அதிசயங்களை புரிந்து கொள்பவர்கள் கூட அதுபோல் இருக்கணும் தானே. இப்போ அதிசயமான விஷயங்கள் நம்முடைய புத்தியில் தங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கணும். ராவணனும் அதிசயம் இல்லை, அவனுடைய படைப்பு அதிசயம் கிடையாது. இது இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்குது அப்படின்றார். கிருஷ்ணருடைய சித்திரத்தை யாராவது எடுத்து படித்தாங்க அப்படின்னா உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு பிறவியில் தூய்மையான நிலையில் சுந்தராக இருந்தார். பிறகு பிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதான நிலை அடைஞ்சு ஷியாம் ஆயிட்டார், கருப்பாயிட்டார். இது 84 பிறவிகளுடைய கதை. எப்படி கிருஷ்ணருடையதோ அப்படி தான் உங்களுடையதோ அப்படின்றார். நீங்கள் சொர்க்கத்தில் வரீங்க, பிறகு திரேதாவில் கூட நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா விருத்தி அடையுது இல்லைங்களா. திரேதாவில் யார் ராஜாவாக இருக்கிறாங்களோ அவங்க திரேதாவில் தான் வருவாங்க அப்படின்னு கிடையாது, முன்னாடியே வருவாங்க. பிறகு அவங்களுடைய ராஜ்ய டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ ராஜ்ய சீட்டில் அமருவாங்க. நாம் புருஷோத்தம சங்கமயுக வாசிகள் ஆவோம். இப்போ புருஷோத்தமர்களாக ஆகிக்கிட்டு இருக்கோம். வெளியில் இருக்கிறதுக்கும் இங்கே மதுபனில் 7 நாட்கள் வந்து இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றார். அன்னங்களின் கூட்டத்திலிருந்து விடுபட்டு கொக்குகளினுடைய கூட்டத்தில் செல்கிறார்கள். அப்போ அங்கே மதுபன்லேருந்து அவங்களுடைய பிளேஸ்க்கு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே கொக்குகள் இருக்குது இல்லைங்களா, அந்த கூட்டத்துக்கு போகிறாங்கன்றார். கெடுப்பவர்களும் நிறைய இருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் முரளியை பற்றி கவலைப்படுறதே இல்லையா. ஆகையால் பாபா புரிய வைக்கிறாங்க, இதில் அலட்சியம் செய்யாதீங்க, நீங்கள் மனமுள்ள மலர்களாக ஆகணும். ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு போதும், அது என்ன? நினைவு யாத்திரை. இங்கே உங்களுக்கு பிராமணர்களுடைய சேர்க்கை மட்டும்தான் இருக்கும். எங்கே? மதுபனில். பாபா கொக்குகளின் கூட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது, அன்னப்பறவை என்ன பண்ண முடியும் அப்படின்னு குழந்தைகள் பாபாவுக்கு எழுதுகிறாங்களாம். கொக்குகள்லாம் முள்ளாக ஆகி குத்துறாங்க, நாங்கள் எவ்வளோ உழைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலமாகத்தான் பதவி உயர்ந்ததாக கிடைக்கின்றார். எப்பொழுதும் அன்னப்பறவையாகவே நீங்கள் இருங்க, கொக்கோடு சேர்ந்து நீங்களும் கொக்காக ஆயிடாதீங்க அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, என்னுடைய வழிப்படி நடக்காமல் தூய்மையற்றவர்களாக ஆனீங்க அப்படின்னா அப்புறம் 100 மடங்கு தண்டனை ஏற்படும். பிறகு பதவியும் குறைஞ்சிரும், இப்போ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு. இந்த விஷயங்கள் மறந்துடுது. நினைவு இருந்தால் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சியும் கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு, பாபா படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு, அவருடைய வழிப்படி நடக்கணுன்ற இந்த நினைவு இருந்துச்சுன்னா இப்போ உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி அவங்க கண்டிப்பாக செய்வாங்கன்றார். செய்யலை அப்படின்னா அப்போ புரிஞ்சிக்கலாமா, ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுடுறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கலான்றார். பாபா கிட்ட யோகம் இல்லை, இங்கே இருந்துக்கிட்டே புத்தியினுடைய தொடர்பு குழந்தை குட்டிகளின் பக்கம் போகுதுன்றார். பாபா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடணும், புத்தி மூலமாக மறந்துடணுன்றார். இதைத்தான் வைராகியம்னு சொல்லப்படுது. இதில் கூட பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றார். எங்கேயாவது சிந்தனை போயிட்டே இருக்குது, ஒருவர் மற்றவரோடு அன்பு ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னா கூட அப்போ புத்தி அவங்கக்கிட்ட போய் மாட்டேங்குதுன்றார். அதில் பாபா தினமும் புரிய வைக்கிறாங்க, இந்த கண்களின் மூலம் நீங்கள் என்னவெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே முடிய போகுது. உங்களுடைய புத்தியோகம் புது உலகத்தின் பக்கம்தான் இருக்கணும் அப்படின்றார். மேலும் எல்லையற்ற உறவினரிடம் புத்தியின் தொடர்பை வைக்க வேண்டும். யார்? சிவபாபா. அவர் தான் அதிசயமான பிரியதர்ஷன். நீங்கள் பக்தியில் சொன்னீங்க இல்லைங்களா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை தவிர நாங்கள் வேறு யாரையுமே நினைவு செய்ய மாட்டோன்னு இப்போ நான் வந்திருக்கேன். ஆகையால் நீங்கள் அனைத்து பக்கங்களிலிருந்து உங்களுடைய புத்தியின் தொடர்பை துண்டிக்கணும் தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆக போகுது. ஆகையால் உங்களுடைய புத்தியின் தொடர்பு ஏன் மண்ணோட போகுது, அதுக்கிட்ட அதன் பக்கம் ஏன் போகுது அப்படின்னு கேட்குறாரு. என்னுடன் புத்தியின் தொடர்பு இருந்தது என்றால் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபா எவ்வளோ புத்திசாலியாக மாத்துறாரு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கு, ஆகையால் தான் நீங்கள் பக்தியை கூட புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சார். பாருங்கள், நம்ம பக்தியில் எவ்வளோ துக்கம் அடைஞ்சோம். மனிதர்கள் பக்தி செய்கிறாங்க, ஆனால் தன்னை சுகமானவர்னு புரிஞ்சிக்கிறாங்க, இருந்தாலும் பகவான் வருவார், எங்களுக்கு பக்தியினுடைய பலன் தருவார்னு அப்போ சொல்கிறாங்க. ஆனால் எப்படி பலன் கொடுப்பாரு அப்படின்றத புரிஞ்சிக்கல. இப்போ நாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, பாபா வந்து பக்தியினுடைய பலன் கொடுக்கறதுக்காக தான் நம்ம அவருடைய குழந்தையாக்கி ஞானம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, ஆஸ்தி தராரு. உலக ராஜ்யத்தினுடைய பலன் எந்த தந்தைக்கிட்டேருந்து கிடைக்குதோ அந்த தந்தை என்ன வழி காட்டுறாரோ அதன்படி நடக்கணும்.
அதைத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழின்னு சொல்லப்படுது. வழி அனைவருக்கும் கிடைக்கிறது. ஆனால் சிலர் அதன்படி நடக்க முடியுது, சிலரால் நடக்க முடியறது கிடையாது. ஏன்னா ராஜ்யம் ஸ்தாபனை ஆகணும் இல்லையா? அதுலேயும் நம்பர் வார் தேவை. எல்லாருமே எப்படி ஒரே பதவி கிடைக்கும்ன்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாத்தையும் சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆனால் சத்தியத்தை சொல்லக்கூடியவர் யார்? ஒரே ஒரு பாபா தான். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்யணும். இங்கே யாராவது வெளியில் இருக்கக்கூடியவங்க வந்து அமர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே புரிய வராது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பரமாத்மா சர்வவியாபின்னு முழு உலகமும் சொல்லிகிட்டு இருக்கு, ஆனால் அவர் எங்களுடைய தந்தைன்னு இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தில் போயிடுவாங்க. நம்ம எது சொன்னாலும் வெளியில் தலையாட்டுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார இல்லை இல்லைன்ற இந்த தாட் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகையால் புதியவர்கள் யாரையுமே இங்கே அனுமதிக்கப்படுவது இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். பாபா தாரணைக்காக சொல்கிறாங்க. முதல் பாயிண்ட், மனமுள்ள மலர்களாக ஆவதற்கு தொடர்பில் இருப்பவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்னப்பறவையாகி அன்னப்பறவைகளின் தொடர்பில் இருக்க வேண்டும். அன்னமாக ஆகி இருக்க வேண்டும். முரளியில் ஒருபோதும் கவனக்குறைவானவர்களாக ஆகக்கூடாது. தவறு செய்யக்கூடாது. அவர் 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க. கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு சங்கம யுகத்தில் தன்னுடைய அனைத்து சம்பந்தங்களையும் தந்தையுடன் வைக்க வேண்டும். தங்களுக்குள் எந்த சம்பந்தமும் வைக்கக்கூடாது. எந்த எல்லைக்குட்பட்ட சம்பந்தத்திலும் அன்பு வைத்து புத்தியின் தொடர்பு மாட்டக்கூடாது. ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பாபா இன்னைக்கு என்ன வரதானம் தராங்கன்னா, பரமாத்ம அன்பில் ஒன்றிணைந்து அல்லது சந்திப்பில் மூழ்கி இருக்கும் உண்மையான ஸ்நேகி ஆவீர்களாக. பரமாத்மா அன்பில் லீன் ஆயிடணும், இல்லைன்னா அவருடைய சந்திப்பில் நம்ம மூழ்கிடணும். அப்படி இருக்கக்கூடியவங்க தான் உண்மையான ஸ்நேகி அப்படின்றார். பாபா விளக்க சொல்கிறாங்க. அன்பின் அடையாளம் பாடப்படுகிறது. இருவர் இருந்தாலும் இருவராக இல்லாமல் சேர்ந்து ஒருவராகி விட வேண்டும். இதைத்தான் நிறைந்து விடுவது என சொல்கிறார்கள். பக்தர்கள் இந்த அன்பின் ஸ்திதியை நிறைந்து விடுதல் அல்லது ஐக்கியமாதல் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பில் மூழ்குதல் என்பது ஸ்திதி, அது ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு பதிலாக, நிலைக்கு பதிலாக அவர்கள் ஆத்மாவின் இருத்தல் என்ற நிலையை சதா காலத்திற்கும் முடிந்து விடுகிற ஒன்று என்று புரிந்து கொள்கின்றனர். பாபாவுடைய நம்ம அன்பில் மூழ்கிறோம் அப்படின்னா அது வேறு ஸ்டேஜ். ஆனால் பக்த ஆத்மாக்கள் என்ன சொல்லிட்டாங்க, ஆத்மா அங்கேயே போய் கலந்துடுது, லீன் ஆகிடுது, முடிஞ்சிடுது அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. குழந்தைகள், நீங்கள் எப்பொழுது பாபாவின் அல்லது ஆன்மீக நாயகனின் சந்திப்பில் மூழ்கி விடுகிறீர்களோ அப்போது சமமாகி விடுவீர்கள். பாபாவுடைய அன்பில் நம்ம எப்போ மூழ்கிறோமோ அப்போ பாபாவுக்கு சமமாக ஆயிடுவோம். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க. வீணான எண்ணத்தின் மீது யார் மனதில் மௌனமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உள்முக நோக்கில் இருப்பவர்கள். இப்போ நம்ம அந்தர்முக்தால இருக்கும் பொழுது வீணான எண்ணத்திலிருந்து விடுபட்டு மனதில் மௌனமாக இருக்க முடியும் அப்படின்றாங்க. அச்சா. ஓம் சாந்தி.